வணக்கம். இன்னைக்கு ஐடிசி லிமிட்டடோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். கூகுள் சீட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா போட்டு ஒரு ஐவி இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த சீட்டில் வந்து டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ போட்டு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ அரைவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இங்கே ரிசல்ட், இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் ஆன் ஃபார்முலா இங்கே நம்ம ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயராக இது டெவலப் பண்ணி ஒரு ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வீடியோ போவோம். ஓகே, ஐடிசியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்குது, உங்களுக்கே தெரியும், 323 ரூபா. ஸோ நார்மல் 200 இஎம்ஐ கீழே தான். ஸோ பிஇ ரேஷியோ பார்க்கும்போதும் ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 24/7 அதுக்கு கீழே 20K நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் அண்ட் பாட்டம் லைன் க்ரோத். சேல்ஸ் டாப் லைன் க்ரோத் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னால் 49 கோடியாக இருந்தது, 49,000 கோடியாக இருந்தது, இப்போ 75,000 கோடியாக ஆயிடுச்சு. அதே பாட்டம் லைன் க்ரோத் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15,000 கோடியாக இருந்தது, 15,000 கோடியாக இருந்தது, இப்போ 35,000 கோடியாக இருக்குது. ஆக்சுவலாக 35,000ங்கிறது வந்து அதர் இன்கம் 15,000 கோடி இன்க்ளூட் ஆகி 35,000 கோடி காட்டுறாங்க. ஸோ நம்ம 20,000 கோடியே எடுத்துக்கலாம். 20,000 கோடிங்கிறது ஓகே, போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 20,000 கோடி. டாப் லைன் க்ரோத் பாட்டம் லைன் க்ரோத் ஓகே. அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் நார்மலாக 34%, 30% மேலே தான் வச்சுருக்காங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ அனலைஸ் போயிடுவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 57%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 26%, ஆர்ஓஇ 28, ஆர்ஓசிஇ 59, டிஇ 0. ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் புரியாதவங்களுக்கு. எபிட்டா மார்ஜின்ங்கிறது சிம்பிளி ஆப்ரேட்டிங் மார்ஜின் 57, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 26, ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 59, டெப்ட் டு ஈக்விட்டி 0, ஆல்மோஸ்ட் கடனே இல்லை. அடுத்து கரண்ட் ரேஷியோ அசட் மைனஸ் லைபிலிட்டி 1.68, ஓகே, ஹெல்த்தி. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ கடனே இல்லாதனால இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ பெரிய இஷ்யூ இல்லை, ஆனால் டாப்ல தான் இருக்கு. டெப்ட் டு அசட் அண்டு ரிட்டர்ன் ஆன் அசட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. இங்கே புக் வேல்யூ 56 ரூபா, புக் 5 மடங்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அண்டு பிரைஸ் டு சேல்ஸ் 5, என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 9.2, பிஜி ரேஷியோ 2.4. ஸோ இந்த ரேஷியோ அனலைஸில் இந்த 10 ரேஷியோ எடுத்திருக்கேன். எபிட்டா மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, டெப்ட் டு ஈக்விட்டி, கரண்ட் ரேஷியோ அண்டு பிரைஸ் டு புக், பிரைஸ் டு சேல்ஸ், என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா அண்டு பிஜி ரேஷியோ. இந்த 10 ரேஷியோ எடுத்துட்டு ஸ்கோர் 10க்கு 7 ஸ்கோர் வாங்கியிருக்கு. தட் மீன்ஸ் ரேங்க் 7ங்கிறது நல்ல ஸ்கோர் தான். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி ஐடிசி. ரேஷியோ அனலைஸ்லேயே அதுதான் காட்டுது. நெக்ஸ்ட்டு நான் பில்ட் பண்ண ஐவி அண்டு ஐஎம்பி பார்த்துருவோம். ஐவி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 392 ரூபா வருது. அண்ட் ஐஎம்பி இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் 331 ரூபா வருது. ஸோ ஐவி அண்ட் ஐஎம்பி ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்தோம்னா 361 ரூபா. 361 ரூபாங்கிறது நம்மளோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அல்லது ஐவி அல்லது ஐஎம்பி, இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% நான் கழிச்சிருக்கேன். கழிச்சா 329 ரூபா வருது. ஸோ 329 ரூபா பையிங் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் 323 ரூபா, 2% கம்மியாகவே கிடைக்கிது. ஸோ அதனால நம்ம இங்கே அண்டர் வேல்யூடு கேட்டகரியில் தான் இந்த ப்ரைஸ் இப்போ புக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது இன்கமோட ப்ரொஜெக்ஷன்  நார்மலாக பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் வந்து ஆவரேஜாக
5% ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெட் இன்கம் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் இது 5% ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டோ அல்லது ரொம்ப டவுன்ஃபாலோ ப்ரைஸில் நடக்கிறது இல்லை. வெறும் 5% தான் சிஏஜிஆர் நம்மளுக்கு இங்கே காட்டிட்டு இருக்கு. ஏர்னிங் இபிஎஸ் 14, பிஇ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ வெறும் 23 தான் இருக்கு. ஸோ அடுத்தது பிஇ க்ரோத். இண்டஸ்ட்ரி பியும் கம்மியாக இருக்குது, ஸ்டாக்கோட பியும் கம்மியாக இருக்குது. நெட்டாக பார்த்தா 51% கம்மியாக இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்குது. 523 ரூபாயிலிருந்து ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்கிறதுனால 2 வருஷத்துக்கு முன்னால் 2 வருஷத்தோட கால்குலேஷன் 41, ஒரு வருஷம் 36, இங்கே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 25% இறங்கி இருக்கு. குவார்டர்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் குவார்டர்லி எஸ்டிமேட் வந்து 4338. போன இயர்ஸ் Q2 பார்த்தீங்கன்னா 5187 கோடி நெட் இன்கம் காட்டியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட். ஸோ 16% இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்தது Q3 ரிசல்ட் இப்போ 29/1/2024 வந்துடும். அப்போ பார்க்கணும் எப்படி காட்டுறாங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது கொயரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.